உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். சுற்றுலா நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகள் மோதிக்கொள்ளும் ஒருநாள் தொடருடைய முதலாவது போட்டி இன்றைய நாளில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலாவது துடுப்பாட்ட தாண்டும் சந்தர்ப்பத்தை நியூசிலாந்துக்கு வழங்கியிருந்தார்கள். நியூசிலாந்துக்கு 300 ஓட்டங்கள் கிடைத்திருந்தது. 50 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து. இதில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக டெவன் கன்வேவும் ஹரி நிக்கலஸும் மிக சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை புரிந்ததன் காரணமாக நியூசிலாந்துக்கு இந்த ஓட்டங்களை பெறுவதற்கு இலகுவாக இருந்தது. நியூசிலாந்து அணியின் சார்பாக டெவன் கன்வே 67 பந்துகளுக்கு 56 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 4 ஓட்டங்கள் 1 சிக்ஸர்கள் அடங்கலாக. ஹரி நிக்கலஸும் 62 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 69 பந்துகளுக்கு 8 4 ஓட்டங்கள் அடங்கலாக. இதில் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் 20 ஓவர் வரை எந்த ஒரு விக்கெட்டை இழப்பின்றி மிக சிறப்பாக பொறுமையாகவும் நேர்த்தியாகவும் விளையாடி வந்திருந்தார்கள். முதல் 10 ஓவர்களுக்குள் 49 ஓட்டங்களை மாத்திரமே நியூசிலாந்து பெற்றிருந்தாலும் பின் 20வது ஓவர் வருகின்ற போது 117 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில்தான் முதலாவது விக்கெட்டை எடுத்திருந்தார்கள். இந்திய அணியுடைய பந்து வீச்சாளர் ஹர்திஷ் ராணா ஹரி நிக்கலஸுடைய விக்கெட்டை கைப்பற்றியிருப்பார். அதற்கு பின் வில்லியங் வந்திருந்த போது அவர் 12 ஓட்டங்களோடு 16 பந்துகளை சந்தித்த வேளையில் ஆட்டமிழந்து சென்றிருந்தார். அவருக்கு அடுத்தபடியாக வந்த டேரன் மிச்சல் தான் நேற்றைய நாளில் மிக சிறப்பாக இந்திய அணியினுடைய பந்து வீச்சாளர்களை துவம்சம் செய்திருந்தார் என்று சொல்ல வேண்டும். 71 பந்துகளில் 84 ஓட்டங்களை எடுத்திருந்தார். 5 பவுண்டரிகள் 3 சிக்ஸர்கள் அணுகலாக. டேரன் மிச்சல் இருக்கும் வரை ஒருவேளை 320-330 ஓட்டங்களை பெறும் என்கின்ற சந்தர்ப்பம் இருந்த போதும் டேரன் மிச்சல் ஆட்டமிழந்த பின்னதாக பெரியதளவு கிளீன் பிலிப்ஸும் மிக்கேல் ஹரியும் பெரிய அளவுக்கு வாய்ப்புகளை அவர்கள் எடுக்கவில்லை. அணியினுடைய அணித்தலைவராக இருந்தக்கூடிய நியூசிலாந்து அணியினுடைய இப்போது அணித்தலைவராக இருக்கக்கூடிய ஒருநாள் அணியின் தலைவராக இருக்கக்கூடிய பிரான்ஸ்வெல்லும் பெரிதாக அவர் பெரிய முனைப்பை காட்டவில்லை. 16 ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழந்திருந்தார். இது எப்படி இருந்தாலும் 50 ஓவர்கள் நிறைவில் 300 ஓட்டங்களை எடுத்திருந்தது நியூசிலாந்து அணி. நியூசிலாந்து அணியினுடைய ஒருநாள் அணியினுடைய அறிமுகத்தை மேற்கொண்டிருந்தார் இன்றைய தினம் ஆதித்யா அசோக். அவர் இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய பூர்வீகத்தை கொண்டிருந்த ஒரு அணி வீரர். இப்பொழுது நியூசிலாந்துக்காக விளையாடி வருகிறார். இன்னொரு பக்கம் இந்திய அணியுடைய பந்து வீச்சாளர்கள் சார்பாக மிக சிறப்பாக செய்திருந்தார்கள். ஹர்திஷ் ராணா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். ஹர்திஷ் ராணா 10 ஓவர்களை வீசி 65 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். சிராஜ் 8 ஓவர்கள் பந்து வீசி 40 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். சுந்தர் எந்தவித விக்கெட்டும் வீழ்த்தவில்லை. 5 ஓவர்கள் வீசியிருந்தார். 27 ஓட்டங்களை கொடுத்திருந்தார். எந்தவித விக்கெட்டும் வீழ்த்தவில்லை. பிரதீஷ் கிருஷ்ணா அணிக்குள் மீண்டும் வந்த பிரதீஷ் கர்த்தனா 9 ஓவர்கள் பந்து வீசி 60 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். குல்தீப் யாதவ் 52 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட் 9 ஓவர்களை அவரும் வீசியிருந்தார். ஜடேஜா 9 ஓவர்களை வீசி 56 ஓட்டங்களை கொடுத்திருந்தார். அவர் நேற்றைய நாளில் அதிகமான ஓட்டங்களை கொடுத்திருந்தார். ஆனால் நியூசிலாந்து அணி அதற்கு பதிலீடாக இவருடைய இந்திய அணியுடைய துடுப்பாட்ட வீரர்களை வீழ்த்துவார்களா என்று எதிர்பார்த்த வேளையில் நியூசிலாந்து அணியுடைய பந்து வீச்சாக துவம்சம் செய்து நேற்றைய நாளில் இந்தியா அபார வெற்றி ஒன்றை பதிவு செய்து கொண்டது. இந்திய அணியினுடைய அணியின் சார்பாக அணித்தலைவர் சுப்மன் கில் நேற்றைய தினம் அரை சதத்தை கடந்திருந்தார். முதல் விக்கெட்டுகளுக்காக நேற்றைய நாள் 50 ஓட்டங்கள் கூட பெறவில்லை ரோஹித் சர்மாவும் கில்லும். ஆனால் 2வது விக்கெட்டுக்காக விராட் கோலியும் கில்லும் இணைந்து கொண்டு ஒரு சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை புரிந்ததன் காரணமாக இந்த வெற்றிக்கு இலகுவாக அமைந்திருந்தது. விராட் கோலி 93 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 91 பந்துகளில் 8 பவுண்டரிகள் 1 சிக்ஸர்கள் அடங்கலாக. சுப்மன் கில் 56 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 71 பந்துகளில் 3 பவுண்டரிகள் 2 சிக்ஸர்கள் அடங்கலாக. ஸ்ரேயாஸ் ஐயர் மிக வேகமாக அடித்தாடினார். சுப்மன் கில் ஆட்டம் இழந்ததுக்கு பின்னதாக மிக வேகமாக ஆடி வந்திருந்தார் ஸ்ரேயாஸ் ஐயர். 47 பந்துகளை சந்தித்தார். 49 ஓட்டங்களை பெற்றார். 4 பவுண்டரிகள் 1 சிக்ஸர்கள் அடங்கலாக. ஜடேஜா நேற்றைய நாளில் ஏமாற்றம் அடைந்தார். ஸ்ரேயாஸ் ஐயர் ஆட்டம் இழந்ததற்கு பின்னதாகவும் இந்திய அணி ஒரு சின்ன தடுமாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருந்தது. அதன் பின்னதாக ஹர்திஷ் ராணாவும் KL ராகுலும் ஒரு சிறிய இணைப்பாட்டம் புரிய நேற்றைய நாளில் இந்தியா அபார ஒரு வெற்றியை பதிவு செய்ததற்கு ஒரு காரணகர்த்தாக இருந்தார். நேற்றைய நாளில் இந்த போட்டி ஒரு திருப்பு முனையான போட்டியாக மாறிப்போகும் ஒரு சந்தர்ப்பம் இருந்த வேளையில் நேற்றைய நாளில் கை கொடுத்திருந்தார் KL ராகுல் தான் கடைசி வரை நின்று இந்தியாவை வெற்றி பெறுவதற்கு மிக வலுவ கட்டாயமான ஒரு காரணியாக இருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். நேற்று KL ராகுலுடைய ஆட்டம் மிக சிறப்பாக இருந்தது. 21 பந்துகளில் 29 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் இந்தியாவினுடைய வெற்றியை உறுதி செய்தார். நியூசிலாந்து அணியுடைய பந்து வீச்சில் பார்த்தால் கேன் ஜேம்சன் 10 ஓவர்கள் பந்து வீசி 41 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டில் அவர் தான் நேற்றைய நாளில் நியூசிலாந்து அணியின் சார்பாக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் பட்டியலில் சேர்ந்திருக்கிறார். அதற்குபடியாக ஆதித் அசோக் 6 ஓவர்கள் பந்து வீசி 55 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட். கிளையரே
73 ஓட்டங்களை, அவர்தான் அதிகமான ஓட்டங்களை கொடுத்திருந்தார். 73 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். பிரென்ஸ்வெல் பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட பந்து வீச்சாளர் இருக்கக்கூடிய அணித்தலைவர் கூட நேற்றைய நாளில் 56 ஓட்டங்களை கொடுத்திருந்தார் 8 ஓவர்கள் பந்து வீசி. இதில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு இதுவும் ஒரு ஏதுவான காரணியாக இருந்தது. நேற்றைய நாளில் ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் விராட் கோலி. விராட் கோலி நேற்றைய நாளில் பெற்றுக்கொண்ட 93 ஓட்டங்கள், அதில் பல சாதனைகள் இருக்கின்றன. விராட் கோலி நேற்றைய நாளில் அதிக முறையான ஆட்டநாயகன் விருது பெற்ற பட்டியலில் இப்பொழுது சனத் ஜெயசூரியவை பின்தள்ளி இப்பொழுது 2வது இடத்துக்கு வந்திருக்கிறார். நேற்றைய நாள் பல சாதனைகளை விராட் கோலி தன்வசப்படுத்தியிருந்தார். நேற்றைய நாளில் 25 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில் 28,000 ஓட்டங்களை கடந்த 2வது இந்தியர் என்கின்ற பெருமையோடு அதிக இன்னிங்ஸுகள் விளையாடாமல் குறைந்த இன்னிங்ஸுகளிலே 28,000 ஓட்டங்களை கடந்த முதல் வீரர் என்கின்ற சாதனையும் நேற்றைய நாளில் விராட் கோலி படைத்திருந்தார். ரோஹித் சர்மாவும் அதே மாதிரி ஒரு சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக அதிக சிக்ஸர்களை விளாசியவர்கள் வீரர்கள் பட்டியலில் முதல் நிலை வீரராக மாறியிருக்கிறார் ரோஹித் சர்மா. எது எப்படி இருந்தாலும் விராட் கோலிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். காரணம், விராட் கோலி இப்போது 38 வயதை நெருங்கி கொண்டிருக்கும் இந்த வேளையில் கன்சிஸ்டன்சியாக ஓட்டங்களை குவித்துக் கொண்டு வருகிறார். இந்தியாவில் நடைபெற்ற கழகமட்ட போட்டிகளிலிருந்து, அதற்கு முன்னதாக ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற ஒருநாள் தொடர்களிலிருந்து அரைச்சதங்களை கண்டினியூவாக பெற்றுக்கொண்டு வருவதன் காரணமாக விராட் கோலி 2027 ஆண்டு உலகக்கிண்ணம் வரை இந்திய அணியில் நீடிப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்திய அணிக்கு மிகப்பெரிய வலுவாக விராட் கோலியாக இருக்கிறார், இன்னொரு ரோஹித் சர்மா இருக்கிறார். இதன் காரணமாக இந்திய அணி 2027 ஆண்டு உலக கிண்ணத்தை வெல்வதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்திய அணி நிச்சயமாக 2027 கிண்ணத்தை சுவீகரிக்கும் என்பதில் எந்த மாற்றும் கருத்தும் கிடையாது. 2வது போட்டி வரும் 13ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அந்த போட்டியில் நிச்சயமாக இந்திய அணி வெற்றி பெற்றால் தொடரை 2-0 என்ற அடிப்படையில் இருக்கும். இந்த 3 ஒருநாள் போட்டிகளிலும் நிச்சயமாக இந்திய அணி வெற்றி பெறும். காரணம், ஒருநாள் தொடரில் புள்ளி பட்டியலில் இந்தியா தான் முதலிடத்தில் இருக்கிறார்கள் தரவரிசை பட்டியலில். இதன் காரணமாக இந்தியா அணிக்கு தான் வாய்ப்புகள் இருக்கிறது. பாப்போம், சொந்த மண்ணில் நடைபெறுகின்ற போட்டியில் நிச்சயமாக இந்தியா எந்த. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளை நாளில் ஒரு புதிய காணொளியில் வருகிறேன். நன்றி.